ஹாய் எவ்ரிவன். மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட் வந்து மார்க்கெட் நெகட்டிவில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. 24,176 க்ளோசிங். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் டேவான தேர்ஸ்டே அன்னைக்கு க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவலாக 24,225. ஸோ தட் மீன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு லாங் பாடி கேண்டில் இருக்குது. ஓகேங்களா, இந்த கேண்டிலுக்கு 50% வந்து வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு வீடியோலேயே சொல்லியிருந்தோம், பட் ஃப்ரைடே அன்னைக்கு இது வந்திருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா அதுக்கும் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட இந்த இடம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட ஒரு ஃபஸ்ட் லெவல் இன்பேலன்ஸு, தட் மீன்ஸ் சப்ளை டிமாண்ட் ஒன்று வந்து டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் மார்க்கெட் இன்னுமே கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்ஸ் ஒன்று இது தான் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு மேலே இன்னும் க்ளோஸ் வைக்கலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அப்போது மார்க்கெட்டோட ஹை வந்து திரும்ப இந்த இடம் வந்துடுச்சு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே திரும்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் மார்க்கெட் வந்து 24,000, தட் மீன்ஸ் 500 அரௌண்டாக சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஒரு 480 அந்த ரேஞ்சு கிட்ட வருது. 24,500 மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் வந்து ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ தான் மேலே அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, அதே போல் நம்ம சொன்னது மாதிரி டவுன் சைட் மார்க்கெட் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த இடம் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டால் இந்த இடமும் கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து எப்படிலாம் ட்ராவல் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ஒரு சைட் வேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஸோ ஒரு 230 இந்த ரேஞ்சில் மட்டும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி அப் சைடில் கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ இதுதான் சினாரியோ ஃப்ரைடே நைட் பொறுத்த வரைக்கும். இப்போது இன்றைக்கி என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம கீழே ஒரு கீ லெவல் கொடுத்துருந்தோம், அந்த இடத்துக்கு வரணும். ஓகேங்களா, ஸோ ரவுண்ட் ஃபிகர் 24,200. அப்போது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24,176.15. ஓகேங்களா, ஓகே 5 மினிட்ஸ்க்கு மூவ் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் டு 160. ஸோ இதுதான் லாஸ்ட்டு ஃப்ரைடே 330 க்ளோஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து மார்க்கெட் நெகட்டிவில் இருக்காங்க. ஓகே, அது அப்படியே மார்க்கெட் இங்கே நடக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம 1 ஹவரில் ஒரு டைம் ஃப்ரேம் லெவல் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு டிமாண்ட் ஜோன் இந்த இடம் கொடுத்துருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரலாம். ஸோ ஓப்பன் ஆகும்போதே இன்றைக்கி இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிடலாம். ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம்னா 24,050 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டியோட சினாரியோ இங்கே நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் அதை ஒரு கீ லெவலில் நம்ம எடுத்துக்கலாம். நடந்தால் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத. ஓகேங்களா, ஒன்று ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 24,200க்கு மேலே இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் 200க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எந்த லெவல் வரைக்கும் போகலாம்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஓகேவா, இந்த இடம் கேப்பாக ஓப்பன் ஆச்சு இல்லையா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 200க்கு மேலே இருந்தது அப்படின்னா 24,300க்கு மார்க்கெட் போகலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, 24,300க்கு மார்க்கெட் போகலாம் ஃபஸ்ட் லெவலு. இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு அடுத்து இருக்க லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இந்த இன்சைட் பார் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு
ஒரு 26 to 27 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் இருக்குது. இது வரைக்கும் போயிட்டு கூட மார்க்கெட் ரிஜெக்ட் ஆக பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா எக்ஸ்ட்ரீம் போகணும். எக்ஸ்ட்ரீம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த கேண்டில், இந்த இன்சைட் பார் கேண்டில் ப்ளஸ் இம்பேலன்ஸ் கேண்டில். ஓகேங்களா, இந்த இடத்துக்கிட்ட தான் மார்க்கெட் வந்து அடுத்து வரணும். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தா தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கும் அதே தான், பட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான். ஏன் மேலே போக சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்கிறோன்னா, மார்க்கெட் 5 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. திரும்பவும் இந்த இடம் க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் இங்கே இருந்துட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா 5 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு, லோவர் லோ, இந்த இடத்துக்கு கீழே கரெக்டாக க்ளோஸும் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, க்ளோஸ் வந்த மார்க்கெட் திரும்ப மேலே இந்த இடத்துக்கு. எப்பயுமே மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே இருந்து டேப் பண்ணிவிட்டு போகிறதுக்கு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும் ஒன்று. அதே போல் மார்க்கெட் எப்பயும் கீழேயே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும்போது திரும்பவும் இந்த ஏரியாவில் இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட்டு திரும்பவும் இந்த ஜோனில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிள். ஒரு ஐயை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா திரும்பவும் கீழே வந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ டவுன் ட்ரெண்டு அப்படின்னாலே செல்லு தான். அப்போ மார்க்கெட் வந்து டவுனில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஒன்று. அதே போல் கிஃப்ட் நிஃப்டியும் நமக்கு வந்து ஒரு 160 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கு இண்டிகேஷன்ஸ். ஓகே, இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு 24,000 எக்ஸ்ட்ரீம் லெவல் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போகிறதுக்கு இன்றைக்கி பாசிபிள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஒரு வேளை போனாலும் என்ன கீ லெவல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் முன்னாடியே. அப்போது இங்கே ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. சரியா, இந்த இடத்துக்கு வர அப்போது இந்த இடம் இன்பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பக்கமே இருக்குது 23,970. அதுக்கு அடுத்த இம்பேலன்ஸ்ட் இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. பட் நான் எக்ஸ்ட்ரீம் மட்டும் கொடுக்குறேன். 24,800 கிட்ட இருக்கும் இருக்கா முடியும் போது. ஓகே, 880 இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிளாக வந்து இருக்கும். இதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் இருக்குது. ஸோ மார்க்கெட் வரும்போது நம்ம அந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 24,900க்கு 23,900க்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. பட் அதுக்கு கீழே போனாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுமாதிரி கீழே உள்ள பர்ஃபெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லைவ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ அது எடுத்தோடனே வராது, உங்களுடைய ப்ராக்டிஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடிங்கை வந்து பண்ணுங்கள். லைவ்லேயுமே மார்க்கெட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆக மார்க் பண்ணிக்கிட்டே இருங்க. கீ லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லெவல் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுங்கள். அதுவும் ஒன் டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் லெவல் தான். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.